நல்லா வேகட்டும். இது பக்கத்தில் நம்ம சின்ன இதில் தவாக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கணும். பஜ்ஜி போடலாம். நம்ம பஜ்ஜிக்கு நான் ஏற்கனவே மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால பாருங்கள், இப்படி ஒட்டணும். பாருங்கள், ஸ்பூன் இப்படி எடுத்தால் ஸ்பூன் இப்படி ஒட்டினா கரெக்டாக இருக்கும். இது வாழைக்காய் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டுக்கிறேன். இது மாவு, கடல மாவு. நம்ம ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ வச்சுருக்கலாம் ரெண்டுத்தையும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு அனல் இது ஆகுங்க.